சரி, சரி. அதான் கட் ஆயிடுச்சு. ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. எஸ், எஸ், எஸ். எங்க போறாரு இந்த மனுஷன்? இது டிபிய மாத்திருக்கு. பால் சொம்பா. ஷோ! இதுக்கு தான் அந்த லூசு ஃபோட்டோ மேல ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்துச்சா? இது ரொம்ப முக்கியம். இப்போதான் குடிப்பாலும் நானும் பார்க்குறேன். குடிக்கவே மாட்டேங்கிறான். வச்ச பாம் வெடிக்காம அப்படியே டென்ஷன் ஏத்துற மாதிரியே பால் சொம்புல ஊத்தி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவன் குடிக்க மாட்டேங்கிறான். வாய் கூட வைக்க மாட்டேங்கிறான். ஒரு ஏஜ் நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. ஆனா இன்னைக்கு மட்டும் அவன் அந்த பாலை குடிக்கட்டும். நாளைக்கு நீதான் ராஜா. ஹாசினியும் உனக்கு அடிமையா இருப்பான். அவ திமிரெல்லாம் மொத்தமும் உன் காலடியில கிடைக்கும். ஹாசினி, நான் யாரும் தெரியாம என்கிட்ட மோதிட்டேல நீ. என்கிட்ட கை நீட்டி பேசுறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருக்காங்க. என்கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாரும் சரண்டர் ஆயிருக்காங்க. எத்தனை பேர் அடிச்சு நவுத்திருக்கேன் நானு. நீ தம்மா துண்டு சுண்டலி, நீ என்ன ஜெயிக்கலாம்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். நீ அனுபவிப்ப. சரி, அவ பொறுமையா பால் குடிக்கட்டும். நம்ம கொஞ்சம் டிவி பார்க்கலாம். வாழ்க்கையில எல்லாரும் செய்யற பெரிய தப்பு சூழ்நிலைக்கு அடிமையாகி தான் கேரக்டரை இழக்கிறது தான். ஒரே மதிக்கிற பெரிய மனுஷனா இருப்பான், ஆனா ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நிற்பான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலையிலையும் கம்பீரமானவங்க தாரையில இறங்கி பொருள மாட்டாங்க. தடி உன் கையில இருக்குங்கிறதுக்காக உன்னை விட சின்னவங்களை அடிக்க கூடாது. அது உன் தரத்தை நீயே குறைச்சிக்கிறதா அர்த்தம். என்ன பண்ணிட்டே நீ? ஹாசினி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அவ அதிகமா பேசுறான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அவ பேசுறான்னா நீயும் பேசி சமாளிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கோடை மாதிரி நேருக்கு நேரா பேச முடியாம இப்படி இப்படி குறுக்கு வழியில போறீங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? பிசினஸ்ல பர்சனல் லைஃப்ல நேர்மையா நடந்துக்கிறேன். ஆனா சமபலம் இல்லாத இந்த ஹாசினி கிட்ட இப்படி உன் வீரத்தை காட்டுறீங்க. இவ்வளவுதானே உன்னோட கேரக்டர்? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அஜய். ஒருவேளை ஹாசினி அந்த பால் குடிச்சா அப்பா அவ பேசவே மாட்டாளே. அவளோட இயல்பு குணத்தை நானே அடக்கிற மாதிரி ஆயிடுமே. இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்ய துறைஞ்சேன்? ஓகே, குடிப்போம். பிசினஸ்ல பெருசா தொழில் தர்மம் எல்லாம் பேசுறேன். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இவ்வளோ ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறேனே. அசிங்கமா இருக்கு. கடவுளே, அவன் அந்த பாலை குடிக்காம இருக்கணும். ஹாசினி, ஹாசினி, பாலை குடிக்காத. ஹாசினி, நோ! குடிச்சிட்டியா? ஏன், என்னாச்சு? ஷோ! ஐயையோ, நீங்க குடிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்களா? போச்சு. உங்களுக்கு மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேனா? ஷோ! நீ ஏன் அதை குடிச்ச? நீங்க தானே குடி குடின்னு அடம் பிடிச்சீங்க. இப்ப வந்து ஏன் குடிச்சேன்னு கேக்குறீங்க? ஷோ, புரியாம பேசாத. நீ அதை குடிச்சிருக்க கூடாது. அது தப்பு. இப்போ அது துப்பு. அது வாமிட்டடு. ஏன் வாமிட் பண்ணணும்? என்னாச்சு? பால்ல பல்லி விழுந்துச்சு. பல்லியா? ஆமா ஆமா, வாயில விரல் விட்டு துப்பு. அப்ப நீங்களும் வாமிட் பண்ணிட்டீங்களா?
நான் எதுக்கு வாமிட் பண்ணோம்? நீங்களும் அதே பாலை தானே குடிச்சீங்க. ஓ, ஏன் டம்ளர்ல பள்ளி விழல? அது எப்படி? என்ன உளறீங்க? நான் குடிக்கிற டம்ளர்ல விழறதுக்கு அதுக்கு என்ன என் மேல பகையா? மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத. வாயில விரல் விட்டு வாமிட் பண்ணு. ஐயே, அது எப்படி பண்றது? ஆமா, நீங்க தான் வெளியே இருந்தீங்களே, அப்புறம் எப்படி என் பால்ல பல்லி விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? ஓ, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பள்ளி என்ன பாத்துச்சு, பார்த்து அப்படியே உள்ள விழுந்துச்சு. சும்மா எதுக்கு இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்? அவ்வளோ பெரிய பல்லி விழுந்தா எனக்கு தெரியாதா? நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. பயப்படாதீங்க, இந்த ஹாசினி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அதனால மனுஷங்க மட்டும் இல்ல, புழு பூச்சி கூட எனக்கு துரோகம் நினைக்காது. ஒருவேளை பல்லியே விழுந்திருந்தாலும் அந்த பாலை நான் குடிச்சிருப்பேன். ஏன்? ஏன்னா என் புருஷன் எனக்கு ஆசையா கொடுத்த பால் இது. இது எப்படி நான் குடிக்காம விட முடியும்? ஐயோ, இந்த முழுசா நம்ம துரோகம் பண்ணிட்டோமே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா நீங்க என்கிட்ட பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க. என்னாலதான் காட்டுல இருந்து தப்பிச்சேன்னு பெருமையா வேற பேசுனீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ஐயோ, புரியாம பேசுறேன். அப்படியே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதனால தானோ என்னவோ தொண்டெல்லாம் அப்படியே கட்டுது, வார்த்தையே வரமாட்டேங்குது. அதுக்குள்ள எஃபெக்ட் ஆகுதா? ஒருவேளை உங்களை விட்டு குடிச்சதுனால அப்படி இருக்கும். நான் மறுபடியும் பால் எடுத்துட்டு வரவா? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? ஏய் பைத்தியம், வாய மூடு. ஃபீல் பண்றால ஃபீல். பாசத்தால எல்லாம் அதை குடுக்கல. நான் என்னமோ பண்ண போய் என்னமோ நடந்துச்சு. அது புரியாம என்னென்னமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றீங்க? நீங்க ஆசையா கொடுத்தீங்களேன்னு தான் நானும் பாலை வாங்கி குடிச்சேன். அப்போ எதுக்காக இந்த பாலை கொடுத்தீங்க? இதுக்குதான் உங்களை நம்பவே கூடாதுங்கிறது. நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன். நீங்க திருந்துட்டீங்கன்னு சந்தோஷம் எல்லாம் பட்டேன். கடைசியில எப்போ போல நீங்க ஹிட்லரா தான் இருக்கீங்க. நான் தான் முட்டாள் மாதிரி உளறிட்டு இருக்கேன். திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கொடுப்பனையும் இல்ல. நாய் போல நிமித்தவே முடியாது. இப்பதான் எனக்கு குடிச்ச பால் அப்படியே வாமிட் பண்ணணும் தோணுது. கரை போய் வாமிட் பண்ணி எல்லாம் கக்கிற எல்லாத்தையும். அடிச்ச என்ன மனுஷயா நீ? நான் வேதனையில புலம்புனா கூட உன் புத்தி மாறவே மாட்டேங்குதே. ஓ, என்ன இப்படி ஆயிடுச்சு? தப்பு பண்ணிட்டேன். ஹாசினி நாளைக்கு காலையில எப்படி இருப்பாளோ என்னமோ. ஏழுமலையானே, எப்படியாவது பண்ணி அந்த மருந்து வேலை செய்யாம பண்ணுப்பா. ஹாசினி எவ்வளவு வேணாலும் என் கூட சண்டை போட்டுட்டோம், நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? காஃபிய நம்மளே போட்டு குடிக்கிறது தான். காலையில எந்திரிச்ச உடனே யாராவது காஃபி கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். உனக்கு அந்த கவலை, எனக்கு வேற ஒரு கவலை. கவலையா? என்ன கவலை? போற போக்க பார்த்தா நமக்கு மட்டும் இல்ல, அந்த ஹாசினிக்கும் சேர்த்து நாம தான் காஃபி போடணும் போல இருக்கு. எனக்கா சொல்ற நீ? பார்த்தல்ல ஏஜே ஹாசினி கிட்ட எப்படி உருகுறாருன்னு. இப்படியே போனா அவளுக்கு திமிரு அதிகமாகி தினமும் காலையில பெட் காஃபி குடுக்க சொன்னாலும் சொல்லுவா. அதுக்கு ஏஜேவும் நல்லா ஜால்ரா போடுவாரு. ஆமாக்கா, நேத்து ஏஜி நடந்துக்கிட்டது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த கேக்குக்காரி மூச்சு விட்டாலே சண்டை போடுவாரு. நேத்து என்னடானா அவ என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறாரு. எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குக்கா. அந்த ஹாசினி ஏதாவது
பசிய வச்சுட்டாலோ ஏஜேக்கு? அப்படிதான் இருக்கும். பாருங்களேன், நம்மளே லேட்டா தான் எந்திரிச்சு வந்திருக்கோம். இன்னமும் ஏஜேவும் ஹாசினியும் எந்திரிக்கவே இல்ல. அப்படி என்னதான் புருஷனும் பொண்டாட்டி தூங்குறாங்களோ? கடவுளே, நான் வேண்ட மாதிரி ஹாசினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏஜே, என்ன ஏஜே, என்னது இது? எப்ப எந்திரிச்சீங்க? இது என்ன நெத்தியில விபூதி? எங்க போயிட்டு வரீங்க? காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோவிலுக்கா? நீங்க இப்படி செஞ்சு நாங்க பார்த்ததே இல்லையே. என்ன விஷயம்? ஏதாவது வேண்டுதலா? ஆமா, வேண்டுதல் தான். என்ன வேண்டுதல் ஏஜே? யாருக்கு? ஹாசினிக்கு. ஹாசினி. ஹாசினிக்கா? ஏ, என்னாச்சு அவளுக்கு? சொல்லுங்க ஏஜே, வேண்டுதல் வைக்கிற அளவுக்கு ஹாசினிக்கு என்னாச்சு? அவ நல்லா தானே இருக்கா? அதானே, ஹாசினி ஒரு இடத்துல நிக்க மாட்டாளே. அப்போ உடம்பு நல்லா தானே இருக்கும். அவ அழுது நாங்க பார்த்ததே இல்லையே. அப்போ மனசும் நல்லா தானே இருக்கும். இத தவிர வேற எதுக்கு வேண்டுதல்? அதானே, சார்ஜ் பண்ண பேட்டரி ஆட்டம் ம், எனி டைம் ஆக்டிவா தான் இருக்கா. ம். பேசுறதுக்கு வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டேங்கிறா. ஹாசினி நிறைய பேசுறாளா? நீங்க அதை பாத்தீங்களா? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தானே இருக்கா. இப்ப என்ன புதுசா கேக்குறீங்க? சொல்லுங்க, எதுக்கு ஹாசினிக்கு வேண்டிக்கிட்டீங்க? ஓ, நான் தான் அவ வாய் அடைக்கிறதுக்கு மருந்து வச்சுட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? சங்கடம். வாழ்க்கை பூரா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு தலை நிமிர்ந்து நடந்தவன் நானு. ஆனா இப்போ ஒரு ஸ்டூப்பிடான விஷயம் செஞ்சு தலை குனிஞ்சு நிக்கிறேன்னு. ச்சே. சொல்லுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவளுக்கு என்ன குறைச்சல்? கோவிலுக்குலாம் போறீங்க, அவளுக்கு எல்லாமே அதிகமா தானே இருக்கு. அதுவும் அந்த வாய் இருக்கே வாய், அது காது வரைக்கும் நீளுது. அந்த வாயை அடைக்கிறதுனா சொல்லுங்க, நாங்களும் கோவிலுக்கு வந்து சாமி Shut கும்பிடுறோம். up. சும்மா வாய் வாயின்னு சொல்லிக்கிட்டு அவ வாயால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ வாயை அடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? என்ன ஏஜி சொல்றீங்க? பேசி பேசியே டார்ச்சர் பண்றா அவ அப்படின்னு நீங்க தானே சொல்வீங்க. இப்ப என்ன திடீர்னு மாத்தி பேசுறீங்க? ஏஜே இப்ப மட்டுமா மாத்தி பேசுறாரு? நேத்துல இருந்தே அப்படிதான் பேசுறாரு. அந்த ஹாசினி முன்னாடியே நம்மள மட்டும் தட்டினாரு. அவ பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. நான் ஒண்ணும் மாறலையே, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நீங்க ஒரே மாதிரி இல்லன்னு நாங்க சொல்லல, ஹாசினி தான் சொன்னா. அதுவும் உங்களை வச்சுக்கிட்டே தான் சொன்னா. என் புருஷன் எனக்கு சர்ப்ரைஸா பால் குடுக்கறான்னு நேத்து எங்க கிட்ட வந்து சொல்லல. ஐயோ, கேட்டாங்களா? அதுவும் நேத்து ஹாசினி செல்லோன்னு கூப்பிட்டீங்களாமே. நேத்து கொஞ்சம் ஓவரா தான் போனோம்ல. இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரே மாதிரியாவா இருக்கீங்க? திருப்பதிக்கு போகும்போது ஹாசினி மூஞ்சில முழிச்சா விளங்காதுன்னு சொன்னீங்க. போயிட்டு வந்து பார்த்தா இப்ப அவளுக்காக கோயில் கோயிலா அலையறீங்க. ஓ, நிறுத்துங்க. ஹாசினி உங்களை என்ன பண்ணா? சும்மா அவளையே கரைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க. அவ முதுகு பின்னாடி பேசுறீங்களே, இது பாவம் இல்லையா? இதுல என்ன பாவம்? ஹாசினி வெளியில வந்தா நாங்களே நேர்ல பேசுற போறோம். ஹாசினி இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா? மகாராணி இன்னும் தூக்கத்தை கலைக்கவே இல்லையே. அவ ஏந்திருக்கலன்னா நீங்க அது சும்மா விட்டுருவீங்களா? என்னன்னு போய் பார்க்க மாட்டீங்களா? எழுப்ப மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல நீங்க ரெண்டு பேரும்? அது இல்ல ஏஜி. என்ன அது இல்ல ஏஜி? எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்க மட்டும் தெரியுதுல்ல, இது மட்டும் பண்ண மாட்டீங்களா? அவ சாயந்தரம் வரைக்கும் ஏந்திருக்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா நீங்க? அது வந்து என்ன வந்து போய் போங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. என்னாச்சுன்னு பாக்குறதா? என்ன ஏஜி சொல்றீங்க? ஹாசினிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓ, அது இல்ல. அவ ஏன் ஏந்திருக்கலன்னு போய் பாருங்கன்னு சொல்றேன். போய் எழுப்புங்க, போங்க. பா, போங்க, சீக்கிரம் போங்க. ஓ கடவுளே, இவங்க ரெண்டு பேரை போய் அவளை எழுப்பும் போது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்ப்பா. ச்சே, என்னாச்சு இந்த ஏஜேக்கு? ஏன் இப்படி திட்டுறாரு? எனக்கு மண்டை காயுது. அந்த கேக்கு காரிக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. அக்கா, இதுக்கெல்லாம் ஆன்சர் இந்த ஹாசினி கிட்ட தான் இருக்கு. அவளை எழுப்பி என்ன உண்மைன்னு கேட்ட வேண்டியதா. கரெக்ட்.
சரக்கு கிட்ட ஏன் ஒளறன்னு கேக்குறத விட சரக்கு அடிச்சவங்க கிட்ட போய் என்ன விஷயம் கேட்டா தெரிஞ்சு. எஸ் வாங்க போலாம். பாத்தியா எப்படி மகாராணி மாதிரி தூங்குறான்னு? ம். அக்கா ஏஜே இவளுக்காக தான் நம்மள துரத்துறாரா? இவள என்ன பண்றது? இவ பேசினாலும் டென்ஷன் ஆகுது, பேசாம தூங்குனாலும் டென்ஷன் ஆகுது. இவ என்ன ரகுனே தெரியலையே. என்ன கிறகமா இருந்தா நமக்கு என்ன? ஏஜே எதுக்கு நம்ம கிட்ட எகர்னாருன்னு எழுப்பி கேட்டுருவோம். எழுப்புங்க அக்கா. பாரு எவ்வளவு பேசுறமே, எந்திரிக்கிறாளன்னு பாரு. ஒரு கல்ல தூக்கிட்டு வா, தலையில ஒரே போடா போட்டு எழுப்புவோம். ஏய் எழுந்திரு ஹாசினி. ஹாசினி எழுந்திரு. எந்திரி. என்ன பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட் எடுத்த புது பொண்ணாட்டம் அப்படி பாத்துட்டு இருக்க? எழுந்து உட்காரு எந்திரி. முதல்ல. ம். ஆ, முருகா 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 முருகா, ஹாசினியை பேசவே, ஹாசினியை பேசவே. ஏய் எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? நாங்க வந்து முதலாளி அம்மாவை எழுப்பணுமோ? ஏய் நீ இப்படி தூங்குற? உனக்காக ஏஜே உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டு நிக்கிறாரு. ஆ, என்ன நடக்குதுங்க? உன்னை எழுப்பலன்னு எங்க கிட்ட சண்டைக்கு வராரு. என்ன மந்திரம் போட்ட சொல்லு. ஐயோ, முருகா 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 முருகா. ஏய் பேச மாட்டியா? வாயில உனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாய வச்சு தானே வண்டி ஓட்டுற? ஏன் இவ்வளவு நேரம் எந்திரிக்காம இருக்க? அது சொல்லு, ஃபர்ஸ்ட் சொல்லு. ஐயோ, என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஹாசினி பேசுவாளா மாட்டாளா? என்னது? ஆ, ஏய் நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என்ன திமிரா? எந்திரி எந்திரி போ. போ. ஏன் எந்திரிக்கலன்னு ஏஜே கேக்குறாரு. போ, என்ன காரணம் சொல்லு போ. பாத்தியாக்கா உம்மஜாட பேசுறா? ஏய் எங்களே கலாய்க்கிறியா நீ? நம்மள மதிக்க மாட்டாளாம். முன்னெல்லாம் பேசி பேசியே உயிரை வாங்குவா. இப்ப வேணும்னே சைலண்டா இருந்து டார்ச்சர் பண்றா. ஓ மேடத்துக்கு காஃபி தரணுமா? ஏன் நைட் எல்லாம் சந்திரனுக்கு ராக்கெட் விடுற வேலைய பாத்தியா? நீ போட்டு சாப்பிட மாட்டியா? ஐயோ, ஏய் என்ன சும்மா சும்மா வாய் கட்டி பேசுற? வாமிட் வருதா? என்ன சாப்பிட்ட நீ? ஓ நைட் அந்த பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு பெருமை பீத்துன. எங்க வயித்தெரிச்சல் தான் உன் வயிற்றுக்கு எடுத்துருச்சு. இன்னும் செவத்துல எல்லாம் போய் கிறுக்குறான். நாங்க என்ன கேக்குறோம், நீ செவுத்துல என்ன பண்ற? என்ன காமெடி பண்றியா? எதை பண்ணாலும் ஏஜிக்கிட்ட வந்து பண்ண வா. வா. ஆ? ம், அக்கா என்ன எழுதுறா? இந்த வேலை இன்னைக்கு இவ மௌன விரதம் இருப்பாளோ, அதான் எழுதி காமிக்கிறாளோ. ம். ம். மன்னியுங்கள், என்னால் பேச முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தும் குரல் வரவில்லை. குரல் வரலையா? மொத்தமா போச்சு. ஆ, சீ, நான் பயந்தது நடந்து போச்சு. இவளுக்கு பேச்சே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சேன், இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சேன்.
நான் கொடுத்த பாலால தான் அவளுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? ஷோ, குரல் நிரந்தரமா போயிடுச்சா இல்ல இது டெம்பரரி எஃபெக்ட் தானே?